نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மகத்தான அருளால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு அழகான முறையிலே அந்த நிகழ்ச்சி நடந்து வருகிறது. எனக்கு முன்னால் இரண்டு சகோதரர்கள் மறுமையை பற்றியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்களை பற்றியும் அழகான ஒரு உரையை உங்களுக்கு மத்தியிலே வழங்கியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து மீலாதும் மௌலூதும் என்ற ஒரு தலைப்பில் ஒரு சில விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த தலைப்புக்கு நான் செல்வதற்கு முன்னால் சகோதரர் தாஹிர் சைஃபுத்தீன் அவர்கள் இறுதியாக சொன்ன விஷயங்களை பற்றி ஒரு சில விவரங்களை இங்கே கூடியிருக்கிற உங்களுக்கு மத்தியிலேயும் இதை செவியேற்றுக் கொண்டிருக்கிற இந்த பகுதியினுடைய ஜமாத்தார்கள் மத்தியிலேயும் வைப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அவர்கள் குறிப்பிட்ட செய்தி, இந்த நிகழ்ச்சி நடப்பதாக இருந்த ஒரு பகுதியில் ஜமாத்துடைய எதிர்ப்பினால் இந்த நிகழ்ச்சி இந்த பகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியிலே இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது என்று அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் இது மாற்றப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவலை இங்கே தந்தார்கள். நியாய உணர்வோடு சிந்திக்கிற மக்களுக்கு மத்தியிலேயும் நியாயமாக நடப்பார்கள் என்ற நம்பிக்கையிலே ஜமாத்தார்களிடத்திலேயும் நாம் கேட்டுக்கொள்வது, அவர்கள் சிந்திப்பதற்காக வேண்டிய ஒரு சில கேள்விகளை நான் இந்த சபையிலே வைப்பதற்கு ஆசைப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்கக்கூடாது என்று நீங்கள் அதை தடுத்திருக்கிறீர்களே,
அதற்கு உங்களிடத்திலே நியாயமான காரணங்கள் இருக்கிறதா? இங்கே பேசப்படுகிற இந்த செய்திகள் எதை அடிப்படையாக வைத்து இங்கே இந்த செய்திகள் பேசப்படுகிறது? இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை ஆதாரங்களாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனிலே இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளில் இருந்தும் உள்ள செய்திகள் தான் இங்கே எடுத்துச் சொல்லப்படுகிறது. நீங்கள் அந்த நிகழ்ச்சியை தடுப்பதாக இருந்தால் உங்களிடத்திலே நியாயமான காரணங்கள் இருக்க வேண்டும். காரணம் என்ன? முஸ்லிம்களாக இருக்கிற நாம் அனைவரும் ஒரு அடிப்படை உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். என்ன உண்மை அது? வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளில் நீங்கள் அல்லாஹ்வின் முன்னால் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சுட்டிக்காட்டுகிறார். இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களும் ஒரு நாள் அழிக்கப்பட்டு படைத்த அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு அவர்கள் செய்த அனைத்து காரியங்களை குறித்தும் அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும், விசாரிக்கப்படுவார்கள். மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், நீங்கள் வெளியேற்றக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் பதிவு செய்கிற வானவர்களை அல்லாஹ் நியமித்திருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் வானவர்களால் பதிவு செய்யப்படுகிறது. உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் பதிவு செய்யப்படுகிறது. நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டும் வானவர்களால் பதியப்படுகிறது. இந்த உலகத்தில் நீங்கள் செய்த அனைத்து காரியங்களையும் அது குறித்த நியாயமான தீர்வுகளையும் அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் சமர்ப்பிக்காத வரை அங்கிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இந்த கூட்டத்தை தடுப்பதற்காக வேண்டி நீங்கள் எடுத்த முயற்சி கொடுத்து நாளை அல்லாஹ்வுடைய முன்னால் விசாரிக்கப்படுகிற பொழுது எந்த நியாயத்தை அந்த படைத்தவன் முன்னால் நீங்கள் சமர்ப்பிப்பீர்கள்? என்ன காரணத்தை நீங்கள் அங்கே தெரியப்படுத்துவீர்கள்? படைத்த அல்லாஹ்வுடைய கேள்வி என்னவா இருக்கும்? அங்கே சொன்ன செய்திகள் குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்ததா? என்னுடைய தூதருடைய போதனைகளுக்கு மாற்றமாக இருந்ததா? எதை அடிப்படையாக வைத்து அந்த முயற்சி நீங்கள் இறங்கினீர்கள் என்று உங்களிடத்தில் அந்த கேள்வி வைக்கப்பட்டால் அந்த கேள்விக்கான விடை உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? இஸ்லாத்தை பற்றி பேசுவதற்காக போடப்பட்ட ஒரு கூட்டத்தை நீங்கள் தடுக்கிறீர்களே, நீங்கள் ஒரு ஜமாத்தாக இந்த ஊரிலே இருந்து கொண்டிருக்கிறீர்களே, இஸ்லாமிய அடிப்படையிலே ஒரு மனிதனிடத்திலே பொறுப்பு வழங்கப்பட்டால் அந்த பொறுப்புடைய நிலை என்ன? வகுல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளே, அந்த பொறுப்புகளை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறார். அப்ப இந்த பகுதியிலே ஒரு ஜமாத்துடைய பொறுப்பை நீங்கள் ஏற்றிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த பகுதியிலே செய்த காரியம் என்ன? இந்த கூட்டத்தை தடுப்பதற்காக வேண்டி நீங்கள் முயற்சி செய்தீர்களே, அதே முயற்சி அல்லது அந்த முயற்சியிலே ஒரு சிறிய பாகத்தையாவது இந்த சமுதாயத்தில் இருக்கிற தீமைகளை களைவதற்காக வேண்டி நீங்கள் முயற்சி எடுத்திருப்பீர்களா? நியாய உணர்வோடு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த விஷயத்தில் இந்த சமுதாயத்தில் வரதட்சணை என்கிற ஒரு கொடுமை இந்த சமுதாயத்தையே இன்றைக்கு அரித்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ இளம் சகோதரிகள் 25 வயது 30 வயது 35 வயதாகியும் திருமணம் ஆகாமல் இந்த சமுதாயத்திலே வாளாவெட்டிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே,
அந்த பெண்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி, அந்த வரதட்சணையை ஒழிப்பதற்காக வேண்டி இது போன்ற ஒரு முயற்சியை நீங்கள் எடுத்திருப்பீர்களா? இது போன்ற ஒரு சிறிய ஒரு முயற்சியாவது அதற்கு எதிராக நீங்கள் எடுத்திருந்தால் இந்த சமுதாயத்திலே வரதட்சணையை ஒழித்திருக்கலாமே. என்னுடைய சகோதரிகள் 25 வயது 30 வயதாகியும் அவர்கள் வாளாவட்டிகளாக கண்ணீரோடு இந்த சமுதாயத்திலே வாழ வேண்டிய அவசியம் இல்லையே. மாறாக என்ன செய்கிறீர்கள்? வரதட்சணை கொடுத்து நடத்தப்படுகிற திருமணங்களை ஃபாத்திஹாக்களை ஓதி நடத்தி வைக்கிறீர்கள். வாத்து நிசா ஸதுகாத்திஹின்ன நஹலா, நீங்கள் திருமணம் செய்வதாக இருந்தால் மகர் கொடுத்து திருமணம் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. அதற்கு மாற்றமாக திருமணம் செய்கிற பெண்களிடத்தில் இருந்து வரதட்சணையை பெற்று அந்த குடும்பத்தை நிர்கதியாக்கி அந்த குடும்பத்தை வட்டி போன்ற பாதகமான காரியங்களிலே விழ வைத்து ஒரு அநியாயம் இந்த சமுதாயத்தில் அரங்கேற்றப்படுகிறது. அதை குறித்து உங்களுக்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. அந்த சகோதரிகளுடைய வாழ்க்கை பற்றி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சி நீங்கள் தடுக்கிறீர்கள். அதே போல இந்த சமுதாயத்தில் எத்தனையோ தீமைகள், இளைஞர்கள் தவறான வழியிலே அழைத்து செல்லப்படுகிறார்கள். சினிமா மோகம் இந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய அளவிலே பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது. இந்த சமுதாய பெண்களை அது பாதிப்புக்கு ஆளாக்கி இருக்கிறது. அதற்கு எதிராக நீங்கள் ஒரு துரும்பையாவது அசைத்திருப்பீர்களா? அதற்கு எதிராக நீங்கள் போராடி இருப்பீர்களா? சமீப காலமாக துவங்கப்பட்ட எங்களுடைய ஜமாத் இந்த வரதட்சணைக்கு எதிராக போராடுகிறது. இந்த வரதட்சணைக்கு எதிராக எல்லா சக்தியையும் பயன்படுத்துகிறோம். காலம் காலமாக நீங்கள் இருக்கிறீர்கள். செய்த முயற்சி என்ன? இந்த சமுதாயத்தில் நடக்கிற தீமைகளை களைவதற்காக வேண்டி நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி என்ன? பட்டியல் போட்டார்கள். பெரிய பெரிய வருமானத்தை இந்த ஜமாத் ஈட்டுகிறது என்று. இந்த ஜமாத் இன்றைக்கு பொருளாதாரத்திலே மிகவும் பின்தங்கி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு புரட்சியை, ஒரு பொருளாதார மாற்றத்தை இந்த உம்மத்தில் ஏற்படுத்தினார்கள். வட்டியை ஒழிப்பதற்காக வேண்டி பைத்துல் மாலை ஏற்படுத்தினாங்க. அந்த வட்டி இன்றைக்கு இந்த ஊரில் இல்லையா? அந்த வட்டியால் இந்த சமுதாயம் சீரழிக்கப்படவில்லையா? மானத்தை இழந்து, மரியாதை இழந்து, தன்மானத்தை இழந்து வட்டிகாலுக்கு முன்னால் இந்த சமுதாயம் இன்றைக்கு மண்டியிடவில்லையா? அவர்களின் தேவைகளை எதிர்பார்த்து இந்த சமுதாயம் இன்றைக்கு வாழவில்லையா? அதனால் இந்த சமுதாயத்திலே மானம் இழந்த எத்தனை பேர், வட்டிக்காரனுக்கு பதில் சொல்ல முடியாமல் உயிரை நீத்தவர்கள் எத்தனை பேர் இந்த சமுதாயத்தில்? அதற்கு எதிராக உங்களுடைய முயற்சி என்ன? என்ன காரியம் செய்தீர்கள் இந்த சமுதாயத்தில்? அப்ப இவ்வளவு தீமைகள் இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் எதிராக எந்த முயற்சியும் செய்யாத நீங்கள், ஜமாத் என்று பெயரளவுக்கு இருந்து கொண்டிருக்கிற நீங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்வதற்காக வேண்டி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த நிகழ்ச்சிக்கு எதிராக நீங்கள் காய் நகர்த்துகிறீர்கள். அதற்கு எதிராக நீங்கள் திசை திருப்பி இந்த நிகழ்ச்சியை தடுப்பதற்கு முயற்சி எடுக்கிறீங்க. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மறுமை நாளை நீங்களும் நாங்களும் நம்பி இருக்கிறோம். ஒரு சகோதரன் அநியாயமாக அநியாயம் அழைக்கப்பட்டால் அதற்கு பதில் சொல்லாம மறுமையில் நீங்கள் தப்பிக்க முடியாது. அப்படியானால் நியாய உணர்வோடு சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த பூமியில எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பணி, தீமைகளை களையக்கூடிய ஒரு பணி, அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டக்கூடிய ஒரு பணியை நீங்கள் தடுக்கிறீர்கள் என்றால், அப்ப அந்த மறுமை நாளிலே வழக்கு தொடுக்கிற பொழுது அதற்கு பதில் சொல்வதற்கு உங்களுக்கு தைரியம் இருந்தால் இந்த காரியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. அல்லாஹ்வை நீங்கள் பயப்படக்கூடியது உண்மையாக இருந்தால், மறுமை நாளை நீங்கள் ஏற்றுக்கொண்டது உண்மையாக இருக்குமேயானால், தயவு செய்து நீ வரக்கூடிய காலங்களிலே இது போன்ற காரியங்களில் ஈடுபடாதீர்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு என்னுடைய தலைப்புக்கு நான் வருகிறேன். வழங்கப்பட்ட தலைப்பு என்ன? மீலாதும் மௌலூதும். இந்த சமுதாயத்தை பொறுத்த வரையில் ஒவ்வொரு ஆண்டினுடைய ரபீல் அவ்வல் மாதத்தை ஒவ்வொரு ஜமாத்தும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சமுதாயத்தை வழி நடத்துகிறோம் என்று சொல்கிற அஜரத்துமார்கள்
இந்த ரமலானுடைய மாதத்தை, இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள். யாரை மாதிரி? தை மாசத்தை எதிர்பார்க்கிற விவசாயியை போல. தை மாதத்தை ஒரு விவசாயி எப்படி எதிர்பார்த்து காத்திருக்கிறானோ, அதற்கு முன்னால் விதை விதைத்து அது மரமாகி அதனுடைய பலனை அனுபவிப்பதற்கு எப்படி தை மாசத்தை ஆவலோடு அந்த விவசாயி எதிர்பார்த்திருப்பானோ, அதை போல ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு ரபியுல் அவ்வல் மாதத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அஜ்ரத்துவார்கள். என்ன காரணம்? அந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் பிறை 1 இருந்து 12 வரை, அந்த பிறையாவது சரியா முடிவு பண்ணா பரவாயில்ல, அதுலேயும் கூட அது பின்னாடி அந்த ரபியுல் அவ்வல் மாதம் 1ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி வரைக்கும் பள்ளி வாசல்கள் தோறும், இந்த ஊரை பத்தி தெரியல, நான் பல ஊர்களை பார்த்திருக்கிறேன், சீரியல் சிட்டு போட்டிருக்கேன். எல்லா பள்ளிவாசல் முழுக்க விழாக்கோலங்கள் அலங்கரிக்கப்பட்டு விளக்கு ஏற்றப்பட்டு மிகப்பெரிய அலங்காரத்தோடு என்ன ஆரம்பம்? மௌலூது ஷரீஃப் ஆரம்பம். இந்த மௌலூது ஷரீஃப் ஆரம்பமாகி அந்த 12வது நாள் முடிந்தவுடனே அந்த நாளிலோ அல்லது அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த ரபியுல் அவ்வல் மாதம் முழுவதுமோ மீலாது விழாக்கள் இந்த சமுதாயத்தில் அரங்கேற்றப்படுவதை காலம் காலமாக நாம் பார்த்து வர்றோம். இந்த மீலாதையும் மௌலூதையும் இன்றைக்கு அரங்கேற்றுக் கொண்டிருக்கிற ஹஜரத்துமார்களாக இருந்தாலும் சரி, அதை நடைமுறைப்படுத்த ஒத்துழைப்பு செய்கிற ஜமாத்தாரா இருந்தாலும், அவரிடத்தில் நாம் வைக்கக்கூடிய ஒரே கேள்வி, நீங்கள் செய்யக்கூடிய இந்த அமலுக்கு என்ன அடிப்படை வைத்திருக்கிறீங்க? நீங்கள் செய்யக்கூடிய இந்த அமல், இந்த இபாதத் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, நல்ல அமல் நன்மையை பெற்றுத்தரும் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, இதற்கு என்ன அடிப்படையை நீங்க வச்சிருக்கிறீங்க? இஸ்லாமிய மார்க்கம் என்பது நாம ஏதோ கண்டுபிடிச்சதல்ல. இஸ்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற ஏனைய மார்க்கங்களை போல மனித கற்பனைகளிலே உருவானதல்ல இஸ்லாம். மனிதனுடைய இறப்பை கொண்ட பிறப்பை கொண்ட துவங்கப்பட்டதல்ல இஸ்லாம். மனிதன் நினைச்சது கற்பனையில உருவாக்கியது மாதிரி அமைத்துக் கொண்டதல்ல இஸ்லாம். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். இஸ்லாம் என்பது அது அல்லாஹுடைய மார்க்கம். அல்லாஹுவால் இந்த மனித சமுதாயத்திற்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்காக வேண்டி வழங்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறி, வாழ்க்கை திட்டம் இஸ்லாம். அப்ப அல்லாஹுடைய மார்க்கம், அல்லாஹுவால் இந்த உலகத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறி. அந்த வாழ்க்கை நெறியை நாம பின்பற்றுவதாக இருந்தால் யாரு சொல்லி பின்பற்றணும்? இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கிற அல்லாஹ் சொல்லி பின்பற்றணும். ஒரு நிறுவனத்தை நான் நடத்துறேன், அந்த நிறுவனத்தில் எனக்கென்று சில பணியாட்கள் நியமிக்கிறேன் என்றால், அந்த பணியாட்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று யார் தான் சொல்லணும்? நிறுவனத்தை நடத்தக்கூடிய நான் தான் முடிவு செய்யணும். என்னுடைய நிறுவனத்தில் நீங்கள் பணியாற்றினால் இப்படி நடந்துக்கணும், இத்தனை மணி காலையில் வரணும், இத்தனை மணிக்கு நீங்கள் உணவுக்காக வேண்டி போகணும், இது உங்களுக்கு ஓய்வு நேரம், இத்தனை மணிக்கு முடிக்கணும், இந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நிறுவனத்தை நடத்தக்கூடிய நான் தான் சொல்லணும். இதுதான் உலகமெல்லாம் ஏற்றுக்கொண்ட நியதி. அப்ப இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் யார்? நம்மை படைத்த அல்லாஹ், நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரன். அப்ப அவன் சொல்லி தரணும் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி உங்களுடைய வாழ்க்கை இந்த பூமியை நீங்கள் அமைக்கணும், பிறந்ததில் இருந்து மௌத்தாகிற வரை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்மை படைத்த ரப்பு சொல்லுவான். எப்படி சொன்னான் ரப்புல் ஆலமீன்? ஒரு தூதரை அனுப்பினான். ஒமா அர்சல்நாக இல்லா காஃபத்தல் லின்னாசி பஷீரம் வ நதீரா. ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் நற்செய்தி சொல்லக்கூடியவராகவும் எச்சரிக்கக்கூடியவராகவும் ஒரு தூதரை நாம் அனுப்பி இருக்கிறோம். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பி ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மது அல்லாஹ்வுடைய ரசூல் என்று யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ
அவர்களெல்லாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லித் தருவதற்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்புனா 23 ஆண்டு காலம் இந்த பூமியில நபியா வாழ்ந்தாங்க. 63 ஆண்டு கால வாழ்க்கையில 23 ஆண்டு காலம் நபியாக அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள். எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்காக. ஒரு குறிப்பிட்ட துறைக்கல்ல. இபாதத்தை எப்படி வேணும் இப்படி செஞ்சுக்கிறங்க, சொந்த வாழ்க்கை எப்படி வேணாலும் அமைச்சுக்கிறங்க, வியாபாரத்தை இப்படி செய்யுங்க, குடும்ப வாழ்க்கை எப்படி வேணாலும் அமைச்சுக்கிறங்க, சமூக வாழ்க்கை விரும்புற மாதிரி அமைச்சுக்கிறங்க. இதை சொல்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. எதுக்கு வந்தாங்க? பிறந்ததில் இருந்து மரணிக்கிற வரை அவன் சந்திக்கிற வாழ்க்கையில் எப்படி அவன் நடந்து கொள்ள வேண்டும், அது எதுவாக இருந்தாலும் சரி, தனி மனித வாழ்க்கையா இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சமூக வாழ்க்கையா இருந்தாலும் சரி, வியாபாரத்துறையா இருந்தாலும் சரி, வணக்க வழிபாடா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ஒரு முஸ்லீம் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லித் தருவதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பூமிக்கு வந்தாங்க. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில 23 ஆண்டு காலம் வாழ்ந்து எல்லா செய்திகளையும் இந்த சமூகத்துக்கு சேர்த்துட்டு தான் இந்த உலகத்தை விட்டு மரணிச்சாங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றோடு இந்த மார்க்கத்தை நான் பரிபூரணமாக்குறேன், என்னுடைய அருள் கொடையை உங்கள் மீது நான் பூரணமாக சொரிந்து விட்டேன், இஸ்லாத்தை என்னிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். எங்க இறங்கியது? எனக்கு முன்னால் சுட்டி காண்பித்தார நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு முன்னால் நடக்கிற அந்த ஹஜ்ஜில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜத்துல் வதாவில தான் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குது. அப்ப மார்க்கம் பரிபூரணம் என்றால் என்ன அர்த்தம்? இந்த மார்க்கத்தினுடைய எல்லா ஏவல் விளக்கல்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்துட்டாங்க. இந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு இப்ப விஷயத்துக்கு வாங்க. மீலாத விழாக்களை காலம் காலமாக இந்த சமுதாயத்தில் நீங்கள் உயர்த்தி பிடிக்கிறீர்களே, எந்த அளவுக்கு உயர்த்தி பிடிக்கிறீங்க? மீலாது விழா கொண்டாடாதவர்கள் முஸ்லீம்கள் அல்ல, இப்படி ஃபத்வா கொடுக்கிற அஜரத்துமாரான் சமுதாயத்தில் உண்டு. மீலாது விழா கூடாது என்று சொல்லுவோமானால் எப்படி திசை திருப்பார்கள்? இவர்கள் ரசூலுல்லாவை புகழக்கூடாதுன்னு சொல்றாங்க, இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சாதாரண மனுஷர் என்று சொல்றாங்க, போஸ்ட்மேன் என்று சொல்றாங்க. இப்படியெல்லாம் அவதூறுகளையும் இந்த மீலாது விழாக்களை எதிர்க்கிற பொழுது உண்டாக்குறீங்க. இந்த மீலாது விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களே, அதை மிகப்பெரிய அளவில் உயர்த்தி பிடிக்கிறீர்களே, அதற்குரிய மார்க்க ஆதாரம் என்ன? யோசிச்சு பாருங்க. இந்த மீலாது விழாக்களுக்குரிய மார்க்க ஆதாரங்களை நீங்கள் சமுதாயத்தில் சமர்ப்பிச்சுட்டு என்ன செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்திகளில் இருந்து இந்த ஆதாரத்தை சமர்ப்பிச்சுட்டு இந்த காரியத்தை செய்தால் இது போன்ற கூட்டம் தேவையில்லை, மீளாத மூழ்வதும் என்ற தலைப்பும் தேவையில்லை. ஆனா ஏன் இந்த தலைப்பை போட்டு பேச வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம்? நீங்கள் எந்த ஆதாரத்தையும் சமர்ப்பிக்காததுனால. அது அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்தையும் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய காரியங்களை சொல்லிக் கொடுக்க வந்தாங்க. இந்த மீலாது என்பது ஒரு இபாதத்து அமலாக இருந்தால் அதை ரசூலா சொல்லி தந்திருக்க மாட்டாங்களா? சிந்திச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலம் இந்த பூமியில நபியா வாழ்ந்தாங்களா இல்லையா? இந்த பூமியில 23 ஆண்டு காலம் நபியா வாழ்ந்தாங்க. அந்த 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையில 23 ரபியுல் அவ்வளை சந்திச்சிருப்பாங்க இல்லையா? 23 வருஷம் ரபியுல் அவ்வளை சந்திச்சிருப்பாங்க. ஒரு ரபியுல் அவ்வளையாவது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாசத்துல இந்த நாளில் நான் பிறந்திருக்கிறேன், அந்த நாளுக்கு சிறப்பு இருக்குது, என்ன நீங்க கண்ணியப்படுத்தணும், அந்த நாளில் எனக்கு ஒரு விழா கொண்டாடுங்க சொன்னார்களா?
ஒரு வருடமாவது சொன்னார்களா? ஒரு ஆதாரம் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ரபியுல் அவ்வலை சந்திச்சாங்க. ஒரு ரபியுல் அவ்வலை என்ன செய்யல, அவர்கள் சொல்லி தரல. கேட்ட லாஜிக்கா அவர் சொல்லுவாங்க. ஒரு தூதர், ஒரு கண்ணியமான ஒரு தூதர் தன்னை புகழுமாறு அவர் தனக்கே சொல்லி தருவாரா? சொல்லி தந்த தூதர் தான் அல்லாஹ்வுடைய தூதர். எப்படி புகழ வேண்டும் என்பதையும் சொல்லி கொடுத்தவர்கள் தான் அல்லாஹ்வுடைய ரசூல். அதுக்கு தான் பூமிக்கு வந்தாங்க. ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, எது ஆகமாக்கப்பட்டு தடுக்கப்பட்டது, அதுக்கு தான் ரசூல் வந்தாங்க. சொன்னார்களா இல்லையா? கிறிஸ்தவர்கள் மரியமுடைய மகன் ஈசாவை வரம்பு மீறி புகழ்ந்து கடவுள் அந்தஸ்துக்கு உயர்த்திட்டாங்களே, இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இயேசுநாதர் என்று சிலை வைத்துக் கொண்டு அவரை கடவுளுக்கு மகன் என்று அவர்கள் நினைத்து கொண்டு கடவுளுக்கு செய்கிற அவ்வளவு பூஜைகளையும் இன்றைக்கு இயேசுநாதருக்கு செய்து கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற ஒரு சமுதாயமாக கிறிஸ்தவ சமுதாயம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? இதைத்தான் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டாங்க. கிறிஸ்தவ சமுதாயம் இயேசுநாதர ஈசா மரியமுடைய மகன் ஈசாவை வரம்பு மீறி புகழ்கிறாங்களே, அதுபோல என்னை நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள். அதுபோல என்ன செஞ்சிடாதீங்க, என்னை நீங்கள் புகழ்ந்துடாதீங்க. ஏன்? ஒரு மனுஷன் எப்ப வழிகட்டு போவான்னு சொன்னால், ஒரு மனிதரை வரம்பு கடந்து ஒருத்தர் நேசிச்சான் வைங்க, வரம்பு கடந்து அவரை புகழ்ந்தான் வைங்க, அவன் வழிகட்டு போறதுக்கு அதான் அடிப்படை காரணம். இன்றைக்குள்ள நிலைமை என்ன? தர்காக்களை கட்டி வைத்துக் கொண்டு ஊருக்கு இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? ஏர்வாடியில போனா அங்க ஒரு அவுளியா, நாகூர்ல போனா அங்க ஒரு அவுளியா, முத்துப்பேட்டைக்கு போனா அங்க ஒரு அவுளியா, இதே ராமநாதபுரத்துல ராமேஸ்வரத்துல ஆபீல் காபீல் என்று அங்க ஒரு அவுளியாக்கள், இப்படி ஊர் முழுக்க முஸ்லிம் சமுதாயம் அவுளியாக்களை கட்டி வச்சிருக்கிறாங்களே, இது ரசூலுல்லாஹ் சொன்னதா? லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஹிம் மசாஜித். யூத நசாராக்களை அல்லாஹ் சபிப்பானாக. ஏன்? தங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களின் கபறுகளை அவர்கள் வணங்குமிடமாக மாத்திட்டாங்க. எப்படி உண்டானது? இந்த அவுலியாக்கள் கபர் எப்படி ஏற்பட்டது? அளவுக்கு அதிகமான நேசம், அளவுக்கு அதிகமான பாசம், அதனால் ஏற்பட்ட விளைவுகள் தான் இன்றைக்கு சமுதாயத்திலே கபறுகள் அவுலியாக்கள் என்று பார்க்கிறோம். இதைத்தான் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. அளவுக்கு அதிகமாக நேசிக்காதீங்க. முகத்திற்கு முன்னால் ஒரு மனிதன் உங்களை புகழ்வானேயானால் அவனுடைய முகத்திலே மண்ணை அள்ளி வீசினுங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் உங்களை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்தால் மண்ணை அள்ளி வீசினுங்கன்னாங்க. அவ புகழ்ச்சி என்பது வரம்பு கடந்து ஒரு புகழ்ச்சி இருக்குமேயானால் அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், அவனுக்கு வரம்பே கிடையாது. அல்லாஹ்வுடைய புகழ் என்பதற்கு அது வரம்பு இல்லை, மனிதனை புகழ்வதற்கு வரம்பு இருக்கிறது. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, வரம்பு கடந்தெல்லாம் புகழ்ந்துடாதீங்க. என்னை நீங்கள் புகழ்வதா இருந்தா, எனக்கு நீங்கள் சிறப்பு செய்வதா இருந்தா அதற்கென்று ஒரு வரம்பு இருக்கு. என்ன வரம்பு? என்ன அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்க. அல்லாஹு அக்பர். தன்னை அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்வதைத்தான் ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க, அவர்களை புகழ்றதுன்னு சொன்னாங்க. என்னை அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் தூதர்னு சொல்லுங்க. இதை தாண்டி என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்க என்ன புகழ்ந்துடாதீங்க, அது வரம்பு கடந்து போயிடும். அப்ப எப்படி புகழ வேண்டும் என்பதையும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு தான் மரணிச்சிருக்கிறாங்க. அப்ப 23 ஆண்டு கால ரபியுல் அவ்வலை சந்திச்சவங்க இப்படி ஒரு விஷயத்தை கற்றுத்தரல. ஆனா என்ன செஞ்சாங்க, வரம்பு மீறி புகழாதீங்க. புகழ்றது அந்த ரெண்டு வார்த்தை, ஒன்னு என்ன, அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்லுங்க. இதை தாண்டி ஒரு புகழ்ச்சி இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாத ஒன்று எப்படி நன்மையாகும், எப்படி இபாதத்தாகும்? இபாதத்தா இருந்தால் நன்மையா இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு மரணிச்சிருப்பாங்க. சொன்னார்கள், இந்த மார்க்கத்தை எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட கொண்டு சேர்த்துட்டேனா, அல்லாஹ் எனக்கு கொடுத்த எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சமர்ப்பிச்சுட்டேனா, அல்லாஹ்வை சாட்சியாக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்தில் உறுதிமொழி வாங்கினாங்க. அப்ப எல்லா செய்தியையும் மக்களிடத்தில் சமர்ப்பித்த அந்த தூதர் இது ஒரு இபாதத்தாக இருந்தா கண்டிப்பா அதை சொல்லியிருப்பாங்க. ஹதீஸ்களை பார்க்கிறோங்க,
எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தாங்க என்பதை ஹதீஸ்களை பார்க்கிறோம். ஒரு யகூதி வர்றான், யார் இடத்துல? சல்மானுல் ஃபார்சி ரலியல்லாஹு இடத்துல ஒரு யகூதி வர்றான், வந்து கேட்கிறான் கேலியும் கிண்டலுமாக. சல்மானுல் ஃபார்சியே, என்ன உன்னுடைய தூதர், நீங்க மலம் கழிப்பீங்களே, சிறுநீர் கழிப்பீர்களே, அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு சொல்றாராமே, கிண்டலா கேட்கிறான். சல்மானுல் ஃபார்சி ரலியல்லாஹு அவர்கள் பெருமையாக பதில் சொல்றாங்க அவனுக்கு, ஆம் உண்மை, எங்களுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பாங்க. எப்படி மலம் கழிக்கணும், எப்படி சிறுநீர் கழிக்கணும் என்பதை கூட எங்களுடைய ரசூல் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க என்பதை நான் பெருமையோடு பதில் சொன்னேன் என்கிற செய்தி ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஒவ்வொரு சின்ன காரியம் முதற்கொண்டு சொல்லி தந்திருக்கிறாங்க. இது ஒரு இபாதத்தாக இருந்தா கண்டிப்பா சொல்லி தந்திருப்பாங்க. ஆனா இபாதத் இல்ல, அந்த இபாதத் இல்லாததுனால, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராததுனால, இவர்களா உண்டாக்கியதுனால எத்துணை வரம்பு மீறல்களை அந்த நிகழ்ச்சியில் நாமே பார்க்கிறோம். மீலாது விழா என்று நடத்தப்படுகிறது, இந்த பகுதி தெரியல, சென்னையில் நடத்தப்படுது, இப்ப வரைக்கும் நடத்தப்படுது. கொஞ்சம் குறைவா இருந்தாலும் கொஞ்ச காலத்திற்கு முன்னாடி வரைக்கும் விமரிசையாக கொண்டாடப்பட்ட செய்திகள் சென்னையில எல்லாம் பார்க்கலாம். எப்படி அந்த ஊர்வலம் நடக்கும், இந்த மீலாது விழா, இந்த ரபீஉல் அவ்வல் 12 வந்து விட்டால் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஊர்வலம். என்ன ஊர்வலம்? இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு ஊர்வலத்தை நடத்தி அதுல கோஷங்களை போட்டு செல்வதை போல முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்கிறோம் என்ற பெயரில் ஊர் நடத்தி போடுற கோஷம் என்ன? இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? போடுற வாசகம். ஈமானை இழக்க மாட்டோம். என்ன வாசகம்? ஈட்டி முனையில் நிறுத்திய போதும் ஈமானை இழக்க மாட்டோம். இப்படி வாசகம் கோஷம் எல்லாம் போட்டு ஊர்வலம் எதுவரையில? கடற்கரைக்கு போய் அங்க சேர்ற வரதான். கடற்கரைக்கு போய் அங்க போய் அந்த ஊர்வலம் முடிக்கிற வரைக்கும் ஈட்டி முனையில நிப்பாட்டினால ஈமானை இழக்க மாட்டோம். இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? கடற்கரைக்கு போய் சேர்ந்துட்டா அங்க எங்க போவாங்க இளைஞர்கள் எல்லாம்? இது கதையல்ல, கற்பனை அல்ல, நேரடியாக பார்த்தது, ஒரு காலத்தில் செஞ்சது. இது முடிஞ்ச நேரம் எங்க? கடற்கரையில் எல்லா பொம்பளை வயசு பிள்ளைங்க வந்திருக்கும், அது பார்க்கறதுக்கு போயாச்சு. இது ஈட்டி முனையில நிப்பாட்டினால ஈமான இழக்காதவன் எங்க போறான்? அங்க இருக்கிற வயசு பிள்ளைகளை பார்ப்பதற்காக வேண்டி. இதுதான் இஸ்லாமா? இதுதான் அல்லாஹ்வுடைய தீனா? இதுதான் மார்க்கமா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கம் இப்படி ஒன்றை சொல்லி தந்திருக்கிறதா? அப்ப எங்கிருந்து கற்றுக்கொண்டீர்கள்? அட இஸ்லாத்தை எங்கிருந்து எடுக்கணும்? வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. என்னுடைய தூதர் எதை உங்களுக்கு ஏவினார்களோ அதை எடுத்துக்கிறங்க, எதை விட்டு தடுத்தார்கள் அதை விட்டு விலகிருங்க. இது இஸ்லாத்துடைய அடிப்படை. இத்தபியூ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும். உங்கள் ரப்பிடமிருந்து எது உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டுச்சோ அதை நீங்க பின்பற்றுங்க. வலா தத்தபியூ மின் தூனிஹி அவுலியா. அது அல்லாம இந்த உலகத்தில் இருக்கிற உங்களுடைய பாதுகாவலர்களை, அது அஜரத்தா இருந்தாலும் சரி, அது அல்லாமாவா இருந்தாலும் சரி, அவர்களை நீங்க பின்பற்றாதீங்க, அவர்களை நீங்கள் பாதுகாவலர்களாக நீங்கள் எடுத்துறாதீங்க. அவர் முஸ்லீம் என்றால் எதை எடுக்கணும்? அல்லாஹ்விலிருந்து எது வஹியா வந்துச்சு அதை எடுக்கணும். எது வஹி வந்தது? திருமறை குர்ஆன் வஹியா வந்தது. இன்ன ஹாதல் குர்ஆன யஹதி லில்லதி ஹிய அக்வம். இந்த குர்ஆன் உங்களுக்கு முற்றிலும் நேரான பாதையை காண்பிக்கும். இந்த குர்ஆன் உங்களுக்கு முற்றிலும் நேரான பாதையை காண்பிக்கிறது. அந்த குர்ஆன் அல்லாஹ்விலிருந்து வஹியா வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹியுஹா. இந்த தூதர் அவர் சுயமா எதையும் பேச மாட்டார். இந்த தூதர் அவர் சுயமா எதையும் பேச மாட்டார். நாம் எதை அவருக்கு வகையை அறிவிக்கிறோமோ அதைத்தான் உங்களுக்கு சொல்லுவார். அப்ப அந்த இறை தூதருடைய போதனைகள், அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன், இறை தூதருடைய போதனை, இந்த இரண்டும் தான் அல்லாஹ்ட்ட இருந்து வஹியா வந்தது. அதைத்தான் முஸ்லிம் பின்பற்றணும். எந்த காரியத்தை இந்த பூமியில செஞ்சாலும் எங்க இருந்து எடுக்கணும்? அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்தும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போதனைகள்ல இருந்தும் தான் ஒரு முஸ்லிம் என்ன செய்யணும்? ஆதாரத்தை எடுக்கணும்.
அப்ப மீலாது விழாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில எந்த ஆதாரத்தை நீங்கள் பார்க்க முடியாது. மேடைகள் தோறும் இன்றைக்கு பார்க்கிறோம், மேடைகளை போட்டுக்கொண்டு பேசக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதனால் இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட விளைவுகள் என்னங்க சிந்திச்சு பாருங்க. மீலாதும் மௌலூதும் இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தியதுனால ஏற்படுத்திய பாதிப்பு என்ன? ஒரு முஸ்லிம் நினைக்கிறான் எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம், வியாபாரமா எப்படி வேணாலும் இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையா எப்படி வேணாலும் இருக்கட்டும், சமுதாய வாழ்க்கையா எப்படி வேணாலும் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ஊர்வலத்தை நடத்தி ஒரு கூட்டத்தை நடத்தி முடிச்சு 12 நாள் பள்ளிவாசல்ல மௌலூத ஓதிட்டால் இஸ்லாம் பூர்த்தியாகிவிட்டது. அதோடு இஸ்லாத்திற்கும் எனக்கும் உள்ள தொடர்பு முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. இனி மீண்டும் அடுத்த ரபியுல் அவ்வல்ல பார்த்துக்கலாம், அது வரைக்கும் எப்படி வேணாலும் வாழுவேன். பார்க்கிறோமா இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு மீலாது மேடைகளிலே முழங்கக்கூடியவர்கள், மீலாது மேடைகளிலே இஸ்லாத்தை பற்றி பேசக்கூடியவர்கள், மீலாது மேடைகளிலே அல்லாஹ்வுடைய ரசூலை புகழக்கூடியவர்கள், அவங்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க, வியாபாரத்தை எடுத்து பாருங்க. வட்டி வாங்குறவன் வீராவேசமா பேசுறான் இஸ்லாமை பத்தி, வரதட்சணை வாங்கி திருமணம் செய்யக்கூடியவன் கோஷம் போட்டு போறான். எங்க மீலாது மேடைகளில, மீலாது ஊர்வலங்களை வேஷம் போடுறது யாரு? வரதட்சணை வாங்கி திருமணம் பண்ணவன், அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை உரிமை இல்லாமல் பறித்தவன். வலா தாக்குலு அம்பாலுக்கும் பைனக்கும் பில் பாத்தில், மற்றவனுடைய பொருளாதாரத்தை அநியாயமா நீங்க சாப்பிட்றாதீங்க, முறை இல்லாம சாப்பிட்றாதீங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை. வரதட்சணை வாங்கி திருமணம் செய்தவர்கள் மீலாது மேடைகளை அலங்கரிக்கிற காட்சியை பார்க்கிறோம். என்ன நினைக்கிறாங்க? இது பிரச்சனை இல்லை, இதுல பின்பற்ற வேண்டிய தேவை இல்லை, ஆண்டுக்கு ஒரு முறை மீலாது விழா கொண்டாடினால் அது போதுமானது. யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இது இஸ்லாமா? இப்படி ஒரு நடைமுறையை இஸ்லாம் நம்ம கற்றுக் கொடுத்ததா? கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக இல்லை. இந்த மீலாது மௌலூது மேடைகள் ஏற்படுத்திய பாதிப்பு என்ன? ஏனைய துறைகள் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பார்க்கிறோம், நீங்க சிந்திச்சு பாருங்க. நடக்கிற மேடைகளை நீங்க எடுத்து பாருங்க, மேடைகள் அலங்கரிக்கக்கூடிய இஸ்லாமிய பெரியவர் எடுத்து பாருங்க, எல்லாம் கிளீன் ஷேவா இருக்கும். மேடைகளை பார்க்கிறோம், எல்லாம் கிளீன் ஷேவ், தாடி இருக்காது. ரசூலுல்லாஹ் புகழ்கிற ஆளை பாருங்க. ரசூலுல்லாஹ்வை புகழ்கிறோம் என்று யாரு மேடையில் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ, அப்துல் காதரோ யாரா இருந்தாலும் சரி, மேடைகளை பார்த்தால் ரசூலுல்லாஹ் புகழ்ற கூட்டம் குறைஞ்சபட்ச தாடி இல்லை. காரணம் என்ன? அதுல கூட ரசூலை பின்பற்ற தயாரா இல்லை. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த சுன்னத்தை கூட அவர்கள் பின்பற்ற தயாரா இல்லை. ஆனா என்ன செய்யறாங்க? மீலாது மேடைகளை போட்டு அதற்காக வேண்டி மிகப்பெரிய செலவு செஞ்சு நடத்துற காட்சியை பார்க்கிறோம். இதுவா இஸ்லாம்? இதுவா இஸ்லாத்தை பின்பற்றுவது? அதே மாதிரி பார்க்கிற மௌலூதுகள், அதே மாதிரி மௌலூதுகளை பார்க்கிறோம். இந்த மௌலூதுகள் நடக்கிற பொழுது என்னென்ன கூத்துக்கள் அரங்கேற்றப்படுகிறது. 1ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி வரைக்கும் மௌலூதுகளை ஓதுறீங்களே, இந்த மௌலூதுகள் என்பது யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது? அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒன்றை கற்றுக் கொடுத்தாங்களா? இப்படி ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தந்தார்களா? மீலாதை கொண்டாடி மௌலூதை ஓதுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தாங்களா? எங்கே நீங்க பார்க்க முடியாது, எங்கே நீங்க பார்க்க முடியாது. மௌலூதுன்றது முதல்ல என்ன? மௌலூத் என்பது இங்க இருக்கிற தாய்மார்கள் நன்றாக இந்த விஷயத்தில் மனசுல பதிய வைக்கிறீங்க. உங்க வீடுகளில் அவர் வருவாங்க, பள்ளி வாசல்ல 1லிருந்து 12 வரைக்கும் வச்சு அங்க அதை முடித்துட்டு அடுத்து எங்க வரும் சமுதாயம்? அஜரத்துமார்கள் படையெடுப்பது வீடுகளுக்கு தான். ஒவ்வொரு வீடுகளிலையும் மௌலூதை ஓதி தங்களுடைய பிழைப்பை நடத்துவதற்காக வேண்டி வீடுகளுக்கு வருவாங்க. அப்ப தாய்மார்கள் இந்த செய்திகளை ஞாபகம் வைங்க. மௌலூதை ஓதுறாங்க. இந்த மௌலூத் என்பது முதல்ல என்ன? அது ஒரு கவிதை. மௌலூத் என்பது ஒரு கவிதை. வார்த்தைகளில பல மாதிரியான எழுத்துக்கள்ல பல மாதிரி விஷயம். ஒன்னு பேச்சு நடையா இருக்கும், எழுத்து நடையா இருக்கும், இன்னொன்னு இலக்கிய நடையா இருக்கும், இன்னொன்னு கவிதை நடையா இருக்கும். அத போல கவிதை நடையில உள்ளதான் மௌலூத். என்னவா? ரசூலுல்லாவை நாங்க புகழ்றோம், அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வதற்காக வேண்டி இந்த கவிதையை நாங்க படிக்கிறோம், அது நன்மை இருக்கிறது, அதுல இபாதத் இருக்கிறது. இதை சொல்லித்தான் பள்ளி வாசல்களில் பார்க்கிறோம். இந்த பள்ளி வாசல்களிலே மௌலூதை ஓதுறதா இருந்தாலும் சரி, வீடுகளிலே ஓதுறதா இருந்தாலும் சரி, இந்த கவிதையை நீங்கள் படிக்கிறீங்களே, என்ன சொல்லி நீங்க படிக்கிறீங்க? ரசூலுல்லாவை
நாங்க புகழ்றோம் சொல்லி படிக்கிறீங்க. இது நன்மையா, இது இஸ்லாமியா, அது ரெண்டாவது பார்ப்போம். சாதாரண விஷயத்துக்கு நடைமுறையா வேச சில கேள்விகளை சொல்றேன், அதை சிந்திச்சு பாருங்க. ஒரு மனுஷனை நான் புகழ்றதா இருந்தா, ஒரு மனிதனை நான் புகழ்வதாக இருந்தால், குறைஞ்சபட்ச புகழ்ற எனக்கு என்ன தெரியணும்? நான் என்ன சொல்லி புகழ்கிறேன் என்பது எனக்கு தெரியணுமா இல்லையா? என்ன சொல்லி நான் புகழ்கிறேன் என்பது எனக்கு தெரியணுமா இல்லையா? பள்ளிவாசல்கள் தோறும் பொதுமக்களை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு ரசூலை புகழ்கிறோம் என்ற பெயரில் மௌலூதை ஓதுறீங்களே, அரபி படித்த ஒரு சில அஜரத்துமார்களுக்கு வேண்டுமானால் அந்த அர்த்தம் புரிஞ்சு என்ன செய்யலாம், அவங்க அதை ஓதலாம். இருக்கிற அவ்வளவு பேரும் அவர்களுக்கு அரபி தெரியுமா? அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற அவர்களுக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியும். ஆனா என்ன சொல்றாங்க? ரசூலை நாங்க புகழ்றோம். அட, ஒரு மனிதனை நீ புகழ்வதா இருந்தால் என்ன சொல்லி புகழ்றேன்னு உனக்கு தெரிய வேண்டிய தேவை இல்லையா? எதுவுமே உனக்கு தெரியாம நான் அவர்களை புகழ்கிறேன் என்றால் அது அடிப்படையற்ற ஒன்று. முதல்ல அடிப்படையில் இல்லாத விஷயம். அடுத்தது என்ன? நன்மை என்று சொல்றது. நன்மை என்று சொன்னால் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், அந்த நன்மை யார் சொல்லி தரணும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தரணும். அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எது நன்மை எது தீமை என்பதை நமக்கு அவர்கள் சொல்லி தரணும். ஆனா நன்மையை ரசூலா சொல்லல. சரி, நன்மை என்று செய்றீங்களா இல்லையா? நன்மை என்று நீங்கள் செய்வதாக இருந்தா ஏன் அதுக்கு காசு வாங்குறீங்க? வீடுகளிலே வந்து நீங்க ஓதுறீங்க, அப்படி ஓதக்கூடிய அந்த நேரத்தில் காசு வாங்குறீங்க. அந்த வீடுகளில் விருந்துக்காக வேண்டி ஏற்பாடு செய்ய சொல்றீங்க. ஒரு நன்மையாக இருந்தால் அது எதுக்கு? ரசூலுல்லாஹை புகழ்வதற்கு காசை வாங்கி கொண்டு புகழ்வது அது அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மார்க்கத்தினுடைய அறிவு இல்லாட்டா கூட பரவாயில்ல, சாதாரண அறிவு கொண்டு சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்றாரு. அந்த அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வதற்கு நான் எதுக்கு அவருக்கு காசு கொடுக்கணும்? அவசியமே இல்லையே. என்னட்டை காசு வாங்கி கொண்டு நீங்கள் புகழ்வதா இருந்தா எனக்கு என்ன அவசியம்? எனக்கு என்ன தேவை? அந்த புகழ்ச்சி ரசூலா விரும்புறாங்களா? பொருளாதாரத்தை வாங்கிக்கிட்டு 10 ரூபா கொடுத்தா அதுக்கேற்ற புகழ்ச்சி, 100 ரூபா கொடுத்தா அதுக்கேற்ற புகழ்ச்சி, 500 கொடுத்தா அதுக்கேற்ற புகழ்ச்சி. இது இட்டு கட்டி சொல்லல, இதுதான் நடக்கும் ஒவ்வொரு வீடுகள்லையும். வீடுகள் ஆனாலும் பள்ளிவாசலை விட்டுருங்க, ஒவ்வொரு வீடுகளுக்கு வரும் பொழுது நல்ல சொல்லி சிந்திச்சு பாருங்க. அவங்க நடந்து கொள்ற விதத்தை சிந்திச்சு பாருங்க, அப்ப உங்களுக்கு விளங்கும். பணக்கார வீட்டுக்கு போனால் அங்க ஒரு மாதிரி மௌலூது நடக்கும். ஏன்? இதெல்லாம் சும்மா கற்பனையா சொல்லல, செஞ்சவனால சொல்றேன். இதெல்லாம் செஞ்சு அனுபவப்பட்டதுனால சொல்றேன். பணக்கார வீடுகளுக்கு போனால் அங்க என்ன புகழ்ச்சி? இஷாக்கு அப்புறம் ஆரம்பமாகும் மௌலூது எது வரையில? ஃபஜ்ர் வரையில் நடக்கும். இஷாக்கு அப்புறம் ஆரம்பமாகிற மௌலூது ஃபஜ்ர் வரைக்கும் நடந்துக்கோ இல்லையா? இதே ஊர்ல இருக்கா இல்லையா? 2 மாடி கட்டின வீடு, பொருளாதாரத்தில் பெருசா இருக்கிற ஆள் கூட இருந்தால் இஷாக்கு அப்புறம் ஆரம்பிக்கிற மௌலூது மக்ரிப் ஃபஜ்ர் தொழுகை வரைக்கும் நடக்கும். ஃபஜ்ருக்கு அப்புறம் தொழுறாங்களோ இல்லையோ அதோட மௌலூது முடிஞ்சு போயிடும். அதே ஏழை வீட்டுக்கு போங்க. ஏன்? பணக்கார வீட்டுக்கு போனால் காலையில பிரியாணி கிடைக்கும், குறைஞ்சபட்சம் நெய்ச்சோறாவது கிடைக்கும், கை நிறைய காசு கிடைக்கும். அதனால காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அல்ல ராத்திரில இருந்து விடிய காலம் வரைக்கும். அதே கொஞ்சம் ஏழ்மையான வீட்டுக்கு போங்க, அங்க 1000 கிடைச்சா இங்க 15 தான் கிடைக்கும், அங்க சோறு கிடைச்சா இங்க வெறும் டீ மட்டும் தான் கிடைக்கும். இப்படி வீட்டுக்கு போனால் 1.5 மணி நேரத்தில் மௌலூதே முடிஞ்சு போயிடும். 1.5 மணி நேரத்தில் மௌலூது முடிஞ்சிடும். எப்படி முடிப்பாங்க தெரியுமா? அந்த வழிமுறையை சேர்த்து சொல்லி தர்றேன். எப்படி முடிப்பார்கள் என்றால், சுபஹான மௌலூது ஆரம்பிப்பாங்க. முதல்ல 2 பைத்து ஆரம்பமாகும், 2 மைத்து ஜோர ஓடும். வீட்டுக்காரர் சந்தோஷப்படுவாரா, அஜரத்து வந்தாடு, கூட்டம் வந்துச்சு, நல்லா ஓதுறாங்க, நிறைய பரக்கத்து வரும், ராத்திரிக்கு கூரையை பிச்சு வீட்டுக்குள்ள கொட்ட போதுன்னு சொல்லி வீட்டுக்காரர் ரொம்ப சந்தோஷமா இருப்பார். 2 பைத்து ஓடும். 3வது பைத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அஜரத்து கூப்பிடுவார், ரொம்ப டைம் ஆயிருச்சு, ஒரு பைத்தை நீ தனியா உட்காந்து ஓது, ஒருத்தர் ஓத சொல்லி விடுவார். இன்னொரு ஆளை கூப்பிடுவாரு, நீ 2 பைத்து தனியா ஓது. அதே மாதிரி ஒவ்வொரு மௌலூதுக்கு நடுயில ஹிகாயத் என்று வரலாறு சொல்லப்பட்டிருக்கும். மௌலூது கிதாப் எடுத்து பாருங்க. ஒவ்வொரு மௌலூதுக்கு பத்தியில ஹிகாயத் என்ற பெயரால அதை வரலாறுகள் என்ன சொல்லி புகழ்றாங்களோ அதனுடைய பின்னணி, குர்ஆனுக்கு எப்படி தஃப்சீர் எழுதி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி மௌலூதுக்கு ஹிகாயத் அது சொல்லப்பட்டிருக்கும்.
காசு கொடுக்குற வீட்டில் அந்த ஹிகாயத்தையும் சேர்த்து ராகம் போட்டு அஜரத்து ஓதுவார். காசு கொடுக்காத வீட்டில் ஹிகாயத்தை கண்டுக்கவே மாட்டாங்க. இப்படி 1.5 மணி நேரத்தில் மௌலூது முடிஞ்சிடும். இது இபாதத்தா? யோசிச்சு பாருங்க. இஸ்லாம் அப்படி வேறுபடுத்துமா? காசுக்காரனா ஒரு மாதிரி இபாதத்து, காசு இல்லாதவனுக்கு வேறு மாதிரி இபாதத்து. இப்படி இஸ்லாம் பாகுபடுத்துமா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஒரு கட்டத்திலையும் பாகுபடுத்தாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை என்ன? காசுக்காரனை விட ஏழையை மதிச்சாங்க. ஒரு சஹாபி வந்தாங்க. ஒரு சஹாபி வரும்போது ரசூலை கேட்கிறாங்க, ஒருத்தரை காமிச்சு கேட்கிறாங்க, பணக்காரரை காமிச்சு. ஒரு பணக்காரரை காமிச்சு கேட்டாங்க, இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், இவர் சமுதாயத்தில் அந்தஸ்துக்குரிய ஆள், இவரு சமுதாயத்தில் அந்தஸ்திற்குரிய ஆளு, இவர் வந்து யாருக்காவது பரிந்துரை செய்தா அதை நாங்க ஏத்துக்குருவோம். இவர் யாரையாவது பெண்ணை கட்டி கேட்டா அவருக்கு நாங்க பெண்ணை கட்டி கொடுத்துருவோம். சமுதாயத்தில் அந்தஸ்து இருக்குது, அவரை புகழ்ந்து சொன்னாங்க. இன்னொருத்தர் வர்றாரு, ஏழ்மையான ஆளு, அவரை காமிச்சு ரசூலை கேட்டாங்க, இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? யார ரசூலல்லாஹ், இவர் ஏதாவது பரிந்துரை செஞ்சா அவ ஏத்துக்க கூடாது, இவர் யாரையாவது திருமணம் பண்ணி கேட்டா செஞ்சு கொடுக்க கூடாது என்று அவருக்கு சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இவரை போன்ற பணக்காரர்கள் இந்த பூமி முழுக்க நிறைந்திருப்பதை விட இவரை போன்ற ஏழைகள் இந்த பூமியில் நிறைந்திருப்பதுதான் உங்களுக்கு சிறந்தது நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பணக்காரனை விட ஏழையை மதிப்பு கொடுத்தாங்க. மௌலூத் என்ன சொல்லுது? 2 மாடி வீடுகாரனா இருந்தா ஃபஜ்ர் வரைக்கும் மௌலூது, குடிசை வீட்டுல இருந்தா 1.5 மணி நேரத்தில் மௌலூது முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த பாகுபாடு எப்படி வந்துச்சு? இஸ்லாத்துல பாகுபாடு அல்ல, இவர்கள் உண்டாக்கிய பாகுபாடு, இவர்கள் உண்டாக்கியது. அப்ப மௌலூத் என்பது என்ன? அடுத்தது என்ன கூத்து தெரியுமா? இதெல்லாம் விட்டுங்க, தொலைஞ்சு போட்டோம். இதை ஓதினால் ஒரு மனுஷன் ரசூலுல்லாஹ்வை நேசிச்சதாகாது, சொர்க்கம் கிடைக்காது, அவனுக்கு நரக படுகுழி தான் கிடைக்கும். ஏன்? அதுல உள்ள வாசகங்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரையில எது செஞ்சாலும் அல்லாஹ் நாடினால் மௌத்துக்கு பிறகு மன்னிப்பான். வட்டி வாங்கிட்டா அதுக்காக வட்டியை நியாயப்படுத்த நினைச்சிடாதீங்க, அது ஹராம். வட்டி வாங்கிட்டா, அறியாம வாங்கிட்டா, மௌத்தாயிட்டா, அல்லாஹ் நாடினால் அவனுக்கு அது விடுதலை இருக்குது, பாவ மன்னிப்பு இருக்குது. அதே மாதிரி விபச்சாரம் பண்ணிட்டான், அல்லாஹ் நாடினால் பாவ மன்னிப்பு இருக்குது. ஆனா இணை வச்சிட்டா, ஷிர்க் வச்சிட்டா, இன்னஹு மைஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. ஒரு மனுஷன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டால் அவனுக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்படுகிறது. அல்லாஹ் நாடினால் எல்லா பாவத்தை மன்னிப்பா, இணை வைப்பை தவிர. அப்ப அந்த இணை வைப்பு என்பது மௌலூதுல பார்க்கிறோம். மௌலூது முழுக்க நிறைஞ்சிருக்குது. சாம்பிளுக்கு சொல்றேன். யாமன் தமாதா வஜ்தரம் துபுவத் தரிஃபு வரிசுல் கரம் வலுதுபி மன் ஹல்லல் ஹரம் வனூருஹு அம்மல் பிலாத். இந்த வாசகம் இருக்கா இல்லையான்றத மௌலூது கிதாப் எடுத்து படிச்சு பாருங்க. சுப்ஹான மௌலூதுல இந்த வாசகம் இருக்கா இல்லையான்றத பாருங்க. ரசூலுல்லாஹ்வை புகழ்கிறோம் என்ற பெயரால ஓதக்கூடிய மௌலூதுகளில இந்த வாசகம் இருக்கான்றது பாருங்க. யாமன் தமாதா வஜ்தரம், பாவம் அழைத்து விட்டவனே, குற்றம் செய்தவனே, பாவத்தில் இருக்கிறவனே, துபுவத் தரிஃபு வரிசுல் கரம் வலுதுபி மன் ஹல்லல் ஹரம் வனூருஹு அம்மல் பிலாத். பாவ மன்னிப்பு தேடு, சரண்டராக யார்ட்ட போய் ஹரமிலே அடங்கி இருக்கிறாரே அந்த முஹம்மது இடத்திலே பாவ மன்னிப்பு தேடு. இதான் இஸ்லாமா? இது மார்க்கமா? வமன் யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ். குர்ஆன் கேக்குது, அல்லாஹ்வை தவிர யார் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பது? குர்ஆனுடைய கேள்வி. கொஞ்சம் சொல்லி காமிச்சாங்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மாமனிதர்! இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனன் லியக்ஃபிரு லக்கல்லாஹு மா தகத்தம மின் தன்பிக மா தஅக்கர். நபியே, மகத்தான வெற்றி உனக்கு அளிச்சிருக்கிறேன். எப்படிப்பட்ட வெற்றி? நீங்க செய்த பாவங்கள், இனி செய்யக்கூடிய பாவம், எல்லா பாவங்களையும் நான் உங்களுக்கு மன்னித்து விட்டேன். யாருக்கு? வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத் என்ன? எல்லா பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சதா சொல்றான். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹும்ம ஃபிர்லி யாரிடத்துல? மரணிக்கிற நேரத்தில், உயிர் பிரியக்கூடிய அந்த கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சு விடு. தோழர்கள் அழைச்சு சொன்னாங்க,
நான் இன்னும் மன்னிக்க போறேன். என்னிடத்துல உங்களிடத்தில் நான் கடன் பட்டிருந்தா திருப்பி வாங்கிக்கிறங்க. உங்களை நான் அடிச்சிருந்தா என்னை அடிச்சு பழி தீர்த்துருங்க. உங்களை திட்டி இருந்தா என்னை திட்டி பழி தீர்த்துருங்க. ஏன் மறுமையில வந்து எனக்கு எதிராக நீங்கள் நின்று விடாதீர்கள். முன்னா பின்னாடி பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் என்ன சொன்னாங்க? உலகத்துல நான் எதையாவது தவறுதலா உங்களுக்கு செஞ்சிருந்தா, மனித உரிமையை நான் மீறி இருந்தால் என்ன செஞ்சிருங்க, இந்த உலகத்தில் அதற்காக வேண்டி என்ன பழி தீர்த்துருங்க. சொன்ன ரசூலா சொன்னாங்க, இந்த நேரத்தில் யார் என்னை பழி தீர்க்கிறார்களோ அவர்களை நான் நேசிக்கிறேன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நேரத்தில் யார் என்ன பழி தீர்க்கிறாங்களோ அவர்களை நேசிக்கிறேன்டாங்க. ஏன் மறுமையில மாட்டிடக்கூடாது, ஆகிரத்தில் கை செய்தப்பட்ட கூடாது. தன்னுடைய பாவத்தை மன்னிக்குமாறு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்ட்ட கெஞ்சினாங்க. அந்த அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல சொல்றீங்க என்னுடைய பாவத்தை நீங்க மன்னிச்சிருங்க. இதுவா இஸ்லாம்? இதுவா மார்க்கம்? அப்ப இதெல்லாம் மார்க்கம், இதெல்லாம் இஸ்லாம். நான் ஒரு சாம்பிளுக்கு உதாரணத்துக்கு சொல்லி இருக்கிறேன். இது போன்ற ஆயிரம் வரிகள் தான் நீங்க மௌலூது சபைகளில் ஓதி கொண்டிருக்கிறீங்க. இபாதத் என்ற பெயரால், நன்மை என்ற பெயரால நீங்க எதை ஓதிட்டு இருக்கிறீங்க? இது போன்ற தீமைகளைத்தான் நீங்கள் ஓதி கொண்டிருக்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கவிதை பற்றி என்ன சொன்னாங்க? அல்லாஹ் திருமறையில் என்ன சொல்கிறான்? மௌலூத கவிதை தானே இது. இந்த கவிதையை குறித்து இஸ்லாமிய நிலைப்பாடுகள் என்ன? சூரத்துல் யாசீனை படிச்சு பாருங்க. மௌத்தா போனவங்களுக்கு என்றே ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த யாசீனை உயிரோடு இருக்கும் போதே படிச்சு பாருங்க. ஒமா அல்லம்னாஹு ஷேர ஒமா என் பகீலஹு. நாம் இந்த தூதருக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கல, அது அவருக்கு தேவையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். இந்த தூதருக்கு நாம கவிதையை கற்றுக் கொடுக்கல, அது அவருக்கு தேவையும் இல்லையே. ஏன் அல்லாஹ் அப்படி சொல்லணும்? நீங்க இன்னைக்கு ஓதுறீங்க ரசூலுல்லாஹ் புகழ்றோம் என்ற பெயரால கவிதை, யாரோ எழுதி வச்சது அர்த்தம் தெரியாம நீங்க ஓதிட்டு இருக்கிறீங்க. அந்த அரேபிய சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம்? கவிதைகள்லயே சண்டை போடுற சமுதாயம், கவிதைகள்லயே சண்டை போடக்கூடிய சமுதாயம். வாழ வச்சல்ல, கவிதைகள்ல சண்டை போடுவாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரை பார்த்து? ஹஸ்ஸான் பின் சாபித்தை பார்த்து சொன்னாங்க, தோழர்களே உங்களுடைய வாள்களை கொண்டு எனக்கு உதவி செய்த மக்கள் உண்டு, இன்றைக்கு கூடிய நாவுகளை கொண்டு எனக்கு உதவக்கூடியவர்கள் உங்கள் யார் இருக்கிறீங்களா? ஏன் கேட்டாங்க? மக்காவில் உள்ள மதீனா உள்ள அந்த அரபிகளை பொறுத்த வரையில ரொம்ப புலமை பாண்டித்துவம் விட்டவங்க. எதுல? அரபி நுணுக்கத்துல, அரபி பாஷையில மிகப்பெரிய நிபுணர்கள். என்ன செய்வாங்க? கவிதை புனைந்து கவிதைகள்லயே ஒரு மனுஷனை திட்டுவாங்க. அவ்வளவு பெரிய திறமை எதுல? அரபியில அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால ரசூலுல்லாவை திட்டுவதற்காக வேண்டி, விமர்சிப்பதற்காக வேண்டி என்ன செய்வாங்க? கவிதை படிப்பாங்க, கவிதைகளை ரசூலுல்லாஹ் விமர்சிப்பாங்க. இதை பார்த்த ரசூலுல்லாஹ்க்கு திரும்ப சொல்ல தெரியல. எதை? அதே மாதிரி கவிதையில பதில் சொல்ல தெரியல, நின்று கை செய்தப்படுறாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ்க்கு அந்த மாதிரியான கவிதை பாடுற பழக்கம் இல்லை, தெரியாது. தோழர்கிட்ட கேட்கிறாங்க, உங்களுடைய வாள்களை கொண்டு எனக்கு உதவி செஞ்ச மக்கள் உண்டு, இன்றைக்கு உங்களுடைய நாவுகளை கொண்டு எனக்கு உதவக்கூடியவர்கள் உங்கள் யார் இருக்கிறீங்களா? ஹஸ்ஸான் பின் சாபித் நிற்கிறார். யார் ரசூலல்லாஹ்? நான் இருக்கிறேன், எனக்கு கவிதை ரொம்ப திறமை இருக்குது, உங்களுடைய எதிரிகளுக்கு நான் பதில் சொல்றேன். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இப்ப நீ கவிதை பாடினால் பொதுவா குறைஷிகளை திட்டுவ, ஒரு சமுதாய ஒரு கோத்திர தான் திட்ட முடியும் கவிதையில. அப்ப நீ குறைஷிகளை திட்டும் போது நானும் குறைஷிகளை ஒருத்தன் தான், அப்ப நீ என்னை சேர்த்தலோ திட்டிடுவேன்னு கேட்கிறாங்க. அப்ப ஹஸ்ஸான் பின் சாபித் சொன்னாங்க, அப்படி இல்லை யார சொல்லலாம், குலைத்த மாவில இருந்து ஒரு முடியை எப்படி இலகுவாக வெளியேற்றிடுவோமோ அதுபோல நான் அந்த கவிதைகள்ல இருந்து நான் உங்களை தனியா கலட்டிடுவேன்றார். என்னுடைய விமர்சனத்துல இருந்து உங்களை தனியா பிரிச்சிருவேன். அவ்வளவு புலமை இருந்தது அரபி கவிதையில. அப்படிப்பட்ட சமுதாயம், அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஆயத்திறக்கிறா, இந்த நபிக்கு நாம கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அது அவருக்கு தேவையும் இல்லையே, அது மார்க்கம் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். அந்த கவிதை என்பது மார்க்கம் இல்லை என்பதை அல்லாஹ் அங்கே தெளிவுபடுத்துறான். அது மார்க்கமாக இருந்தா, அது இபாதத்தாக இருந்தா, அதன் மூலம் ரசூலை புகழ முடியும் என்று இருந்தா சஹாபத் என்ன செஞ்சிருப்பாங்க? கவிதைகள்லயே ரசூலுல்லாஹ் புகழ்ந்து நன்மை தேடி இருப்பாங்க. ஒன்னு பார்க்க முடியல, ஒன்று பார்க்க முடியல. ஆனா ஊருக்கு என்ன ஆதாரம் சொல்றாங்க? ஹஸ்ஸான் பின் சாபித் கவிதை படிக்கலையா? எதுக்கு படிச்சாரு? எதுக்கு படிச்சார்? எதிரிகளை விமர்சிப்பதற்காக வேண்டி படிச்சாரு.
ரசூலுல்லாஹ்வை புகழ்றதுக்காக வேண்டி, ரசூலுல்லாஹ் புகழ்ந்து நன்மை அடைவதற்காக வேண்டி கவிதை படிச்சாரா? ஒரு கால் படிச்சிருந்தாலும் ரசூல் முன்னாடி இருந்தாங்க, புகழ்ந்திருப்பாரு. நன்மைக்காக வேண்டி, அது இபாதத்தான செய்யல, அவர் செய்யல. அவ இப்படி பார்க்கிறோம். அவ இந்த கவிதைகளை படைத்து வைத்துக் கொண்டு, அது முழுக்க முழுக்க இணை வைத்தல கவிதையாக வடித்து வைத்துக் கொண்டு, அதை இன்றைக்கு வீடுகள் தோறும் பாடிக்கொண்டு அதுல காசு உண்டாக்குற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இது மார்க்கம் இல்ல. ரபீஉல் அவ்வல் வந்துட்டால் நீங்கள் செய்யற இந்த காரியம் மார்க்கம் இல்ல. ஆனா இன்னொன்னு என்ன, இவர்கள் சொல்றது எவ்வளவு பெரிய பொய் என்பதை அவங்க நடவடிக்கையிலே தெரிஞ்சிருங்க. என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹ்வை புகழ்றது தப்பா, ரசூலுல்லாஹ்வை நாங்க ரபீஉல் அவ்வல்ல புகழ்றது தப்பா, ரசூலுல்லாஹ் மேல கவிதை படிக்கிறது தப்பா, இப்படி கேட்கிறாங்க. அந்த போர்வையை போர்த்தி இருக்கிறாங்களே ஒழிய இவங்க ரசூலுக்கு மட்டும்தான் கவிதை படிக்கிறாங்களா? ரசூலுக்கு மட்டும்தான் கவிதை படிக்கிறாங்களா? ரபீஉல் அவ்வல் பெற 1 இருந்து 12 வரை ரசூலுல்லாஹ் கவிதை மௌலூது. அதே ரபீஉல் ஆகிர் வந்துட்டா 1 இருந்து 11 வரை ரசூலோட ஒரு தரஜா கம்மி. கணக்கு பாருங்க, ரசூலை விட ஒரு தரஜா கம்மி. அவங்களுக்கு 12 நாள், முஹியத்தீன் மௌலூது 11 நாள். இங்க எத்தனை நாள் முஹிய மௌலூது? 11 நாள். ரசூலுல்லாஹ்வோட 1 கம்மி, 11 நாள் அவருக்கு. அவருக்கு முடிஞ்சிட்டா அடுத்து சாஹிப் பாதுஷாவுக்கு அது ஒரு தனி மௌலூது. மௌலூது கித்தாபை நீங்க வாங்கி பார்த்தா அதுல 5 மௌலூது இருக்கும். பார்த்திருக்கீங்களா? அரபியில உள்ள மௌலூது கித்தாபை நீங்க வாங்கி பார்த்தால் அதுல 5 மௌலூது இருக்கும். சுப்ஹான மௌலூதுன்னு பேர் சொல்லுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள 5. எப்படி மதுஹப்வாதிகள் இமாம் அபு ஹனீஃபா பெயரை வைத்துக் கொண்டு, இமாம் ஷாஃபி பெயரை வைத்துக் கொண்டு, இமாம் ஹம்பலி, இமாம் மாலிக் இவங்கள் எல்லாம் சமுதாயத்தில் மதிக்கப்படுறவங்க, இவர்கள் பெயரை பயன்படுத்தி அவர்கள் சரக்க உள்ள தள்ளி விடுறாங்களோ அதே போல பேர் என்ன? சுப்ஹான மௌலூது, உள்ளுக்குள்ள 5 மௌலூது. சுப்ஹான மௌலூது, முஹியத்தீன் மௌலூது, ஷாவுல் ஹமீத் மௌலூது, ஹசன் ஹுசைன் மௌலூது, இன்னொரு மௌலூது மறந்து போச்சு, இன்னொரு மௌலூது உள்ள. அப்ப 5 மௌலூது உள்ள இருக்கிறத பார்க்கிறோம். இது யார் சொல்லி கொடுத்தா? ரசூலுல்லாஹ்வை புகழ்றதுக்கு நீ மௌலூது ஓதுற, முஹியத்தீன் அப்துல் கார் ஜீலானி ஓதுறதுக்கு என்ன ஆதாரம்? இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அவர்கள் மேல கவிதை பாட சொன்னாங்களா? ஷாவுல் ஹமீத் பாதுஷாவுக்கு மௌலூது ஓதும்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? ஹசன் ஹுசைனுக்கு மௌலூது ஓதும்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? என்னென்ன அட்டகாசம் கூத்துக்களின் சமுதாயத்தில் பார்க்கிறோம். ரசூலை புகழ்கிறோம் என்ற பெயரில் குத்துபேத்து நடக்கிறத பார்க்கிறோம். லைட் எல்லாம் அணைச்சு வைத்துக் கொண்டு ரசூலை புகழ்றோம், ரசூலை கண்ணியப்படுத்துறோன்ற பெயரில் குத்துபேத்து பார்க்கிறோம். இருட்டெல்லாம் அணைத்துக் கொண்டு சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது எவ்வளவு கேலி கூத்தாக்கப்படுது. அட அல்லாஹ்வுடைய தீனை எங்கிருந்து எடுக்கணும், எப்படி நடைமுறைப்படுத்தணும், ரசூலை எப்படி நேசிக்கணும், அதை கூட இந்த சமுதாயத்தில் இந்த ஹஜ்ரத்துமார் சொல்லி தரல. அப்ப அல்லாஹ்வுடைய தூது எப்படி நேசிக்கிறது? பின்பற்றுவதன் வாயிலாகத்தான் நேசிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதை நேசிக்கிறது பிரியாணியை தின்னுட்டு நேசிக்கிறது அல்ல, காசை வாங்கி கொண்டு நேசிக்கிறது அல்ல. எப்படி நேசிப்பது? அவர்களை வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு துறைகளையும் பின்பற்றணும். ஒவ்வொரு துறைகளிலேயும் அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றணும். அதுதான் மார்க்கம். அதைத்தான் சஹாபத்துக்கு ரசூலா சொன்னாங்க. ஒரு சஹாபி வந்தாரு, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களை நேசிக்கணும், நான் உங்களை நேசிக்கணும். அப்படி நேசிப்பதாக இருந்தால் என்ன செய்யணும்? உடனே ரசூலா சொல்றாங்க, நீ நேசிப்பதாக இருந்தா என்னை பின்பற்று, என்னை பின்பற்றுவதாக இருந்தா ஒன்றை நீ தெரிந்து கொள், கடல் அலையை போல உன்னை சோதனைகளும் வேதனைகளும் வந்து தாக்கும். என்ன நேசிப்பதா இருந்தா, பின்பற்றுவதா இருந்தா சும்மா வருஷத்துக்கு ஒரு முறை ஊர்வலம் நடத்தி பாட்டு பாடிட்டு என்ன நேசிப்பதாகாது. ஒவ்வொரு துறைகளில் என்னை பின்பற்றணும். அப்படி பின்பற்ற போது என்ன வரும்? சோதனை வரும், வேதனை வரும். அதை சந்திப்பதற்கு தயாரா இருந்து கண்டாங்க. ஏன் வரும்? கண்டிப்பா வரும். ரசூலை நேசிச்சா இந்த உலகத்தில் வியாபாரம் செய்யும் பொழுது மோசடி செய்ய முடியாது, இந்த வியாபாரத்தை செய்யும் போது கலப்படம் செய்ய முடியாது, வட்டிக்கு வாங்கி வியாபாரம் செய்ய முடியாது, அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை முறையற்று அபகரிக்க முடியாது. அப்ப கஷ்டம் வருமா இல்லையா? இன்னைக்கு நம்ம சொல்றோம், நியாயமா இருந்தா பிழைக்க முடியாது பாய், நியாயமா இருந்தா பிழைக்க முடியாது, தெரியுது இல்ல? அதைத்தான் ரசூலா விரும்பினாங்க. நியாயமாக நடந்துக்க, பொருளாதாரத்தை தருவது அல்லாஹ்வுடைய வேலை. ரசூலை பின்பற்றுவதாக இருந்தா திருமணத்தில் வரதட்சணை வாங்க முடியாது, பெண்ணை கசைக்கு பிழிய முடியாது. பெண்ணை கசைக்கு புழிஞ்சி இன்னைக்கு வரதட்சணை வாங்குறாங்களே, அதுக்கு ஒரு அல்பாத்தியா ஓதப்படுது,
அது இஸ்லாத்தை பின்பற்றுவதாக இருந்தா, ரசூலை பின்பற்றுவதாக இருந்தா அது சாத்தியம் இல்லை. ஏன்? இஸ்லாம் அதை ஹராம் என்று சொல்லுது. அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக நாம ஆண்களை வச்சிருக்கிறோம். ஏன்? இவர்கள் அவர்களுக்கு செலவு பண்றாங்க. நிலைமை தலைகீழ். ஆண்களை பெண்களை விட ஏன் கண்ணியப்படுத்தணும், உயர்த்தி வச்சோம்? ஆண்கள் பெண்களுக்கு செலவு பண்றதுனால. இங்க நிலைமை என்ன? பொம்பளைட்ட காசு வாங்கி கல்யாணம், அப்ப பெண்கள் தான் மேல. அப்ப இப்படி செய்யக்கூடியவர்கள் ரசூலை பின்பற்றியது ஆகாது. அப்ப கஷ்டம் வருமா இல்லையா? சிரமம் வரும். வீண் விரயம் செய்ய முடியாது. திருமணம் என்ற பெயரால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய்களை வாரி இறைக்க முடியாது. இஸ்லாம் தடுக்குது. இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், வீண் விரயம் செய்யக்கூடியவன் ஷைத்தானுடைய சகோதரன் என்று குர்ஆன் சொல்லுது. வீண் விரயம், தேவையற்ற ஆடம்பரங்களை செய்ய முடியாது. ரசூலை பின்பற்றுவதா இருந்தா, குடும்ப வாழ்க்கையா ரசூலை பின்பற்றுவதாக இருந்தா கஷ்டம் வரும், சிரமம் வரும், எல்லா துறைகளிலேயும் வரும். இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுவதாக இருந்தா, ரசூலை முழுமையாக பின்பற்றுவதாக இருந்தா, அதான் ரசூலா சொன்னாங்க, அத்துன்யா சிஜ்னுல் முஃமினீன் வ ஜன்னத்துல் காஃபிரின். இந்த துனியா வாழ்க்கை என்பது மூமின்களுக்கு சிறைச்சாலை, நிராகரிப்பான மக்களுக்கு ஜன்னத்துன்னாங்க. அப்ப ரசூலை பின்பற்றுவதா இருந்தா கஷ்டம் வரும், சிரமம் வரும். அப்ப அதுதான் ரசூலை பின்பற்றுறது. வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு துறைகளிலேயும் அல்லாஹ்வுடைய தூதரை முழுசா பின்பற்றணும். அதுதாங்க முஸ்லீம், அதுதான் முஸ்லீம். வாழ்க்கையில மற்றவருடைய கலாச்சாரத்தை பின்பற்றி அதல்ல இஸ்லாம். மீலாது கொண்டாடுவது அடிப்படை ஆதாரம் இல்லாதது. ஒரு மனுஷன் பிறந்ததுனால அவருக்கு ஏதாவது சிறப்பு இருக்குதா? அவருடைய நடவடிக்கையை வைத்து, அவருடைய வாழ்க்கையை வச்சுதான் ஒரு மனுஷனுக்கு சிறப்பு. இஸ்லாத்துடைய அடிப்படை. யா அய்யுஹன் நாஸ் இன்னா خلقناكم من ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا ان اكرمكم عند الله اتقاكم. மனிதர்களே, உங்களை குலங்களாக கோத்திரங்களாக நாம பிரித்து வைப்பது உங்களை நீங்களே அடையாளப்படுத்துவதற்கு. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களை சிறந்தவர்கள் யார்? அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்கள். அவர் மனுஷனுக்கு பிறப்பின் அடிப்படையில் எந்த சிறப்பும் இல்லை. அதனால தான் இஸ்லாம் என்ன சொல்லுது? பிறந்த நாள் விழாவே இல்லைன்னு சொல்லுது. அது ஒரு விழாவுக்குரிய நாளே இல்லை. பிறந்ததுனால எந்த சிறப்பும் இல்லை. வாழ்க்கையை வச்சு, அவனுக்கு நடக்கிற முறைகளை வச்சு, அல்லாஹ்வை பயந்து வாழ்வதை வச்சு தான் இஸ்லாம் சொல்லுது. நீங்கள் கொண்டாடுகிற பிறந்த நாள் விழா என்பது அது மாற்று மதத்தில் இருந்து காப்பிடிக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிறருடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவங்களே. அப்ப இந்த கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரமே அல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதே அல்ல. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிப்பது அவர்களை பின்பற்றுவதில் இருக்குது. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு நீங்க கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நீங்க கட்டுப்படுங்க. வலா துப்திலு ஆமாலக்கும், உங்களுடைய இபாதத்தை அமல்களை நீங்க ஒரு காலத்திலையும் பாழாக்கிறாதீங்க. அப்ப அல்லாஹ் கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபடி ஒருவன் இபாதத் செய்யும் பொழுதுதான் அதுக்கு மறுமையில கூலி, அதுக்கு மறுமையில நன்மை, அதற்கு மறுமையில சொர்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கடுமையா சொன்னாங்க. மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ரு, நன்மை என்று யாராவது செய்வார்களே ஆனால் அது ரத்து செய்யப்படும். என்ன கேட்பாங்க? என்ன கேட்பாங்க? நீங்க எடுத்து சொன்னீங்கடா, நாங்க ரசூலுல்லாஹ்வை புகழ்றோம், அந்த நாட்கள்ல தஸ்பீஹ் செய்றோம், குர்ஆன் ஓதுறது தப்பா? அட, இஸ்லாமிய மார்க்கத்துல வணக்க வழிபாடுகளுக்கும் வரைமுறை இருக்காது. வணக்க வழிபாடு இருக்க, அதை நீங்க நினைக்கிற மாதிரி செய்ய முடியாது, நீங்கள் நினைப்பதை போல செய்ய முடியாது. அதுக்கு ரசூலுல்லாஹ் வரையறை போட்டாங்க. எதை எப்ப செய்யணும், எப்ப செய்யக்கூடாது, அது இபாதத்தாக இருந்தாலும் சரிதான். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்தம், நான் சொல்லாத ஒன்றை நன்மை என்று நீங்க செஞ்சா அதில் நம்முடைய உத்தரவு இல்லைன்னா அது ரத்து செய்யப்படும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல 3 தோழர்கள் வர்றாங்க. ஒரு 3 நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹ் வீட்டுல இல்ல, அன்னை ஆயிஷாட்ட போறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்துகளை பற்றி கேட்கிறாங்க. அப்படி கேட்கிற நேரத்துல அன்னை ஆயிஷா ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்துகளை சொல்றாங்க. இதை கேட்ட 3 தோழர்கள் திரும்பி போகும்போது பேசிட்டே போறாங்க. ஒருத்தர் சொல்றாரு,
அல்லாஹ்வுடைய ரசூலை பொறுத்தவரையில் அவருடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. அவங்களுடைய இபாதத்து குறைவாக இருந்தால் போதும். நாம் அப்படி அல்ல. அதனால இன்னிலிருந்து ஒரு முடிவுக்கு நான் போயிடுறேன். என்ன முடிவு? என்னுடைய வாழ்க்கையில் இனி பகல் காலங்கள் முழுவதும் நான் சாப்பிடவே மாட்டேன். மௌத்தாகிற வர பகலில் நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பேன் ஒருத்தர். அடுத்த ஆள் சொல்றாரு, இனி என்னுடைய வாழ்க்கையில் இரவு தூக்கம் என்பதே இருக்காது. இரவு முழுவதும் நின்று நான் வணங்கி கொண்டே இருப்பேன். எதுவரை? மௌத்து வரைக்கும். மூன்றாவது ஆளு, நான் என்னுடைய வாழ்க்கையில திருமணமே செய்ய மாட்டேன். ஏன்? திருமணம் செஞ்சு குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டா மனைவி கவனிக்கணும், மக்களை கவனிக்கணும், அதுல சிந்தனை போயிடும், இபாதத் செய்ய முடியாது, அதனால திருமணம் செய்ய மாட்டேன். இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது. ரசூலுல்லாஹ் நேர பள்ளிக்கு போறாங்க. 3 பேரை கூப்பிட்டு கேட்கிறாங்க, என் வீட்டுக்கு வந்தது இப்படியெல்லாம் பேசிக்கூட நீங்க தானா? ஆமா யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் இரவில நின்று வணங்கவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன். பகல் காலத்தில் நோன்பு வைக்கிறேன், சாப்பிடவும் செய்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் திருமணம் செஞ்சிருக்கிறேன். உங்களை எல்லாம் விட அல்லாஹ்வை அதிகம் நான் பயப்படுகிறேன். ஃபமன் ரகிபான் சுன்னதி ஃபலைஸ மின்னின்ட்டாங்க. யார் என்னுடைய இந்த வழிமுறையை புறக்கணிக்கிறார்களோ அவங்க என்ன சார்ந்தவங்களே அல்ல. அவங்க சொன்ன தப்பா? இரவெல்லாம் நின்று வணங்குவேன் சொன்ன தவறா? உங்களுடைய பார்வையில் அது இபாதத்து. பகலெல்லாம் நோன்பு வைப்பேன் சொன்னது இபாதத்து. இபாதத்துக்கு இடைஞ்சலா இருக்கிறான கல்யாணமே பண்ண மாட்டேன் என்று சொன்னது உங்களை பொறுத்தவரை உயர்ந்த நில. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய பார்வையில் அது சரியில்லை, அது இஸ்லாம் இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது மாதிரி பின்பற்றணும். அதுக்கு தான் ரசூல் வந்தாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் நினைப்பது மாதிரி 4 பேர் சேர்ந்து உண்டாக்கியதை போல நாம் நடந்து கொள்ள முடியாது, அதை பின்பற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அடிப்படையில் மட்டும்தான் நாம் பின்பற்றி ஆகணும். எந்த அடிப்படையில்? குர்ஆன் ஆரம்பத்து வசனம் ஓதி காமிச்சேன், இத்தபியூ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும். உங்களுடைய ரப்பிடமிருந்து எது உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டதோ அதை மாத்திரம் நீங்கள் பின்பற்றுங்கள். அது அல்லாம அவுலியாக்களையோ உலகத்து நேசர்களையோ அஜர்த்துமார்களையோ ஆலிம்களையோ இந்த உலகத்தில் உள்ள பெரியவர்களையோ நீங்கள் பின்பற்றுவீர்களே ஆனால் அது நிச்சயமாக வழிகேடு. அல்லாஹ்வுடைய தீன் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் மட்டும்தான் நடந்து கொள்ளணும். அந்த அடிப்படையில் இந்த மீலாது மௌலூத் எல்லாம் பிற்காலத்தில் உண்டான பிதஅத்துகள், பிற்காலத்தில் உண்டான பிதஅத்துகள், மார்க்கத்திற்கு எதிரான காரியங்கள் மார்க்கத்தில் புகுத்தப்பட்டது. இதற்கு இஸ்லாமிய அடிப்படையில் எந்த ஆதாரங்களும் கிடையாது. ஆக இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்து இந்த மீலாது மௌலூதுகளை விட்டு முழுவதும் பாதுகாக்கப்பட்ட மக்களாக நாம் மாற வேண்டும். அதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த இனிய கூட்டம் இத்தோடு நிறைவு பெறுகிறது. இந்த கூட்டத்திற்கு நமது செயலாளர் சகோதரர் அப்துல் காதர் அவர்கள் நன்றி கூறி முடித்து வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் இந்த திரைப்புன பிரச்சார இஸ்லாமிய பிரச்சார கூட்டம் இத்துடன் முடிவடைகிறது. இதற்கு ஆக்கம் ஊக்கம் தந்த அல்லாஹ்வுக்கு முதலில் நன்றி செலுத்திக் கொண்டு இந்த இடத்திற்கு அனுமதி இருந்த காவல்துறை மற்றும் ஒலிபெருக்கி ஆகியோருக்கும் இங்கே இதுவரை அமைதி காத்து நல்ல முறையிலே செவி சாய்த்து இந்த சிறப்பான விஷயங்களை கேட்ட உங்கள் அனைவருக்கும் வல்ல இறைவனுக்குமாக நன்றி செலுத்தி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.